வெல்கம் டு சாய் லைஃப். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா வறுத்து பொரிஞ்ச உடனே நான் இன்றைக்கி சின்ன சங்கரா தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் இது எல்லாமே போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மீன் மேலே நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு எதுவுமே தேவையில்லை. இது மட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாவே மீன் அந்த மசாலா உதிராமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு 20 to 25 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நான் இன்றைக்கி தோசைக்கல் தவா மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஒரு நல்ல இரும்பு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை போட்டு ஒரு மீடியம் குக்லேயே நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா எல்லா சைடுமே மசாலாவும் நல்லா குக்காகி வரும், ஃபிஷ்ஷும் நல்லா வெந்து வரும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சுவையான மசாலாலாம் உதிராமல் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். அப்புறம் எங்கள் வீட்டில் நான் மாமியார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு சமைச்ச சமையல் மீன் குழம்பு. ஆனால் அன்றைக்கி சமைக்கும் போது நல்லா வரல. இப்போல்லாம் சமையல் சூப்பராக பண்ணுவேன். நீங்கள்லாம் என்ன சமையல் ஃபஸ்ட்டு உங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்படியே என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.